அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்னு நிறைய சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் இருக்குது. சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 52 வீக் சேவிங்ஸ் சேலஞ்ச், 100 டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்சு, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு டெய்லி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் சேவ் பண்ணணும். அமௌண்ட்டு 31 நாள் சேவ் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 31 நாள், 30 நாள் வர மந்த்தெல்லாம் நீங்கள் முதல் நாளே அந்த 31வது நாள் காசை எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட எப்போ அமௌண்ட் கையில் இருக்கோ அப்போ அந்த 31st டேஸோட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிடணும். அதனால் 31 நாள் கணக்கு போட்டு தான் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டெய்லி சேவிங்ஸ் 31 நாள் பண்ண போகிறோம். எவ்வளோ டோட்டலாக சேவ் பண்ண போகிறோன்னா 2500 ரூபா. ஒரு மாதத்தில் 2500 ரூபா சேவ் பண்ண போகிறோம். அது எப்படி சேவ் பண்ண போகிறோன்னா, 5 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். மல்டிபிள் ஆஃப் 5. இப்போ நீங்கள் முதல் நாள் காசு எடுத்து வைக்கிறீங்கன்னா 1 × 5, அப்போ நீங்கள் 5 ரூபா எடுத்து வைக்கணும். 10வது நாள் காசு எடுத்து வைக்கிறீங்கன்னா 50 ரூபா எடுத்து வைக்கணும். நீங்கள் எந்த டேஸோட சேலஞ்சில் இருக்கீங்களோ அதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்துடும். நீங்கள் அந்த அமௌண்ட்டையும் நான் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு டேஸு, இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும். முதல் நாள் 5 ரூபா, 1 × 5 5 ருபீஸ். ரெண்டாவது நாள் 10 ரூபா. மூணாவது நாள் 15 ரூபா. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம 5 ரூபாயை அதிகப்படுத்தி சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே சேம் கால்குலேஷன் தான் 30 நாளுமே வரும். 5வது நாள் 25 ரூபா சேவ் பண்ணுவீங்க. 10வது நாள் 50 ரூபா. திரும்ப 11வது நாள் நீங்கள் 55லேருந்து தான் பண்ணுறீங்க. 55, 60, 65, 70, 75 அப்படியே போயிட்டே இருக்கும். 20வது நாள் வந்தோம்னா 100 ரூபா சேவ் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம 100 ருபீஸாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 21வது நாள் 105 ரூபா, 110, 115 அப்படியே வந்தீங்கன்னா 30வது நாள் 150 ரூபா. நீங்கள் தினமும் 100 ரூபா சேவ் பண்ண முடியாதுன்றவங்க நீங்கள் என்றைக்கு எந்த அமௌண்ட் கையில் இருக்கோ அதை எடுத்து போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் டிக் பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட 5 ரூபான்றது ரொம்ப ஈஸி, 100 ரூபான்றது கஷ்டம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட்டை போட்டு கூட நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். காசு கையில் இருக்கும்போது இந்த அமௌண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து கூட சேவ் பண்ணலாம். 31வது நாள் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா, 30வது நாள் 150 ரூபாயில் முடிப்போமா, 155 ரூபா கிடையாது. 31வது நாள் மட்டும் 175 ரூபா. இது நம்ம என்றைக்கு சேலரி வாங்குகிறோமோ அன்றைக்கி எடுத்து வச்சணும். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அந்தந்த டேஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா சேவ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கையில் 2500 ரூபா இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா. இது நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக கண்டினியூவாக பண்ணும்போது உங்கள்கிட்ட 30,000 ரூபா சேவ் ஆகிருக்கும். ஒரு வருஷத்தில் 30,000 ரூபான்றது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். அந்த இயர் எண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் அதை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இல்லை எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா நம்ம அதை அப்படியே 5 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணும்போது நம்மளால் 1,50,000 ரூபா சேவ் பண்ண முடியும். நீங்கள் 100 ரூபாயாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். 2,500 ரூபான்னு சேவ் பண்ணுவோம். ஆனால் 5 வருஷத்தில் பார்க்கும்போது அது நமக்கு 1,50,000 ரூபாயாக சேவ் ஆகியிருக்கும். ஸோ சிறு துளி தான் பெருவெள்ளம். நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சேவ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த சேலஞ்சை பண்ணி பாருங்கள். மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டும் கிடைக்கும். இந்த சேலஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கேலண்டரில் 1ஆம் தேதி கீழே 5 ரூபா, 2ஆம் தேதி கீழே 10 ரூபா அந்த அமௌண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்க கேலண்டரில் டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நீங்கள் இதுக்குன்னு தனியாக தான் நோட் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. கண்ணுக்கு தெரியாப்பில் இருக்கும் கேலண்டர், அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சு கூட சேவ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்மளால் ஒரு வருஷத்தில் 30,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.